அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். கேஸ்கேஃபேயின் 13வது வாரத்தில் இந்த வார சிந்தனைகளும் பொதுவான சிந்தனைகளும் சிந்திக்க உள்ளோம். இந்த வாரம் நம்ம ஜெய்சங்கர் சார் கொஞ்சம் பிஸி ஷெடியூல் இருக்கிறாரு. அதனால அவங்க டாக்டர் கவின் மேடம் மட்டும் வந்திருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அனலைஸ் பண்ண இருக்கிறாங்க. 2 ஸ்டார் அனலைசேஷனில் நம்ம குரூப்பில் போட்ட மாதிரி என்எல்சியும் கேபிஐ எனர்ஜி குஜராத்தும் ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணி காவேரி பிஸ்னஸ் அப்படின்ற ஒருத்தர் போட்டிருந்தது நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம். அது உண்மையிலே நல்ல ரெக்கமெண்டட். இதுதான் நல்ல ஒரு அனலைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் இதுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு கவின் மேடம் அவர்கள் சொல்ல இருக்கிறாங்க. இன்னொரு வீடியோ ஒன்று கேட்டோம். போன கவர்னர் வந்து ஆர்பிஐ கவர்னர் வந்து இந்தியன் ருப்பியை வந்து 83லேருந்து 84க்குள்ளே மெயின்டைன் பண்ணி லாங் டேர்மாக வச்சுருந்ததனுடைய விளைவு இப்போ ரொம்ப சடனாக நிறையா ஃப்ளக்சுவேஷன்ஸும் ஏறுறதும் இருக்கிறதால மார்க்கெட் ஃபாலுக்கு ஒரு வழிவகுக்கின்ற மாதிரியும், அதே நேரத்தில் சாஃப்ட்வேர் ஷேர்ஸுக்கெல்லாம் ஏறுவதாகவும் ஒரு ஐடியா சொன்னாங்க. ஒட்டு மொத்தத்தில் பொதுவாக மார்க்கெட் ரொம்ப ஏற்றம் இருக்காது, இறங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரம்ப் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறம் அவருடைய பாலிசிகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகா அடிப்படையில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் கூட கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைசர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலை பண்ணிகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்லெஸ் கார்லாம் வர்றதால டிரைவிங்கை நம்பி இருக்கணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அந்த மாதிரி ரொபாட்டிசியம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து மெடிக்கல் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் மாறிட்டு வந்துட்டு இருக்கிறதால வேலை வாய்ப்புகள் குறையும் அப்படின்னு ஒரு பக்கம் சிந்திக்க வேண்டிய நிலைமை கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. இப்போ அவர் சொன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா துபாய் மாரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் டிரைவர்ஸ் வந்து ஃப்ரம் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான்லேருந்து தான் போகிறாங்க, அவங்களெல்லாம் கேள்விக்குறி ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ உலக பொருளாதாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிர்பந்தமும், அதை ஒட்டி நம்ம எப்படி தயார்படுத்தி கொண்ட ஒரு விஷயங்களும், இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி நம்ம பீட் பண்ண போகிற விஷயங்கள் தான் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் மெயினாக நம்ம ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே இங்கே நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. இதுதான் இந்த வார சிந்தனைக்கு நாம் மேற்கோள் காட்டக்கூடிய விஷயமா சொல்ல வருகின்றேன். சௌந்தரபாண்டன் ஐயா, தங்கள் கருத்துக்களை பதிவிட அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. நீங்க அவர் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு, நீங்க அந்த மெசேஜ் வாசிச்சிட்டீங்களா ஐயா? சார் அவரு சார் அதுக்கு பதிலாக கவின் மேடத்தை அனுப்பிச்சிருக்கிறார். கவின் மேடம், நீங்க ரெடியா? மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிசிஸ். எஸ் சார், நான் ரெடி சார். ஓகே மேடம், நீங்க சொல்லுங்க. எக்கனாமிக்ஸ் பத்தி நிறைய பேசிட்டு இருந்ததுனால தான் நான் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க ரெடினா ஓகே, ஐ அம் ஓகே வித் பிகின் தி கிளாஸ். வாங்கம்மா. ஓகே சார், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட் பார்த்தோம். அது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வர மாதிரி, ஒரு கன்சர்வேட்டிவான ரிஸ்க் அதுதான் எடுக்கிற மாதிரி. அண்ட் இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்த ஃபண்ட் வந்து அது ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் தான், கோட்டக் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரோத் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டோட ஸ்பெஷாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா,
டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்ல இருக்கிற ஹையஸ்ட் க்ரோயிங் ரொம்ப இந்த கொஞ்சம் வருஷம் அடுத்த வருஷத்துல ஹையஸ்ட் க்ரோயிங் எக்ஸ்பெக்டன்சி என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குதோ அந்த ஸ்டாக்ஸ் தான் பிக் பண்ணி எடுப்பாங்க. டிஃப்ரெண்ட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற ஸ்டாக்ஸ், அது வந்து லார்ஜ் கேப்பா இருக்கலாம், மிட் கேப்பா இருக்கலாம், ஸ்மால் கேப்பா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வெவ்வேறு செக்டார்ல இருக்கிறதெல்லாம் பிக் பண்ணி மேஜர் ஸ்டாக்ஸை பிக் பண்ணி எடுத்த ஒரு ஃபண்டு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரோத் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது முழுக்க முழுக்க ஈக்விட்டி ஓரியன்ட் தான். ஸோ கோட்டக் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரோத் ஃபண்ட் இது வந்து கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸோட ஒரு பெஸ்ட் ஸ்கீம் சொல்லலாம். இந்த ஸ்கீமோட NAV வந்து 321.644 rupees. இன்னையோட ப்ரைஸ் இதுதான், அதாவது ஃப்ரைடே ப்ரைஸ், ஏன்னா சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவ் இல்லை. அண்ட் இதோட ஃபண்ட் சைஸ் வந்து 25,783.54 crore. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மினிமம் 2,000 crore மேலே இருந்தாலே அது அந்த ஸ்கீம் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே 25,783.54 crore இருக்கு இதோட ஃபண்ட் சைஸு. அண்ட் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1.59%. அதாவது ஒரு 2%க்கு கீழே இருந்தாலே அது ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஸ்கீம் தான். அண்ட் இந்த ஸ்கீமோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா கடைசி 10 வருஷத்தோட ஆவரேஜ் வந்து 15.10%. எப்பவுமே நம்ம ஒரு 10 வருஷம் ஆவரேஜ் தான் ஒரு ஸ்கீமுக்கு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது 10 வருஷம் ஆவரேஜ் வந்து 15% இருக்கு. அண்ட் கடைசி 5 வருஷத்துல மட்டும் 19.78% growth கொடுத்துருக்கு. ஸோ அது ஒரு 4% வேரியேஷன் இருந்தாலுமே அடுத்த 5 வருஷத்துல இந்த 15.10% அது 10% வந்து ஒரு 24% மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ன்றதுனால. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம கூட பார்க்கலாம், அதாவது இந்த கம்பெனி ஆரம்பிச்ச வருஷம் வந்து 9th September 2004 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்செப்ஷன் டேட்ல இருந்து இப்போ வரைக்கும் வச்சிருந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னு சொன்னா 18.6% கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 15%க்கு மேலே இருக்கிறதுனால இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கீம்னு சொல்லலாம் ஈக்விட்டி ஓரியன்ட் ஸ்கீம்ல. அண்ட் இதோட ஒரு போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் எப்படி இருக்குன்னா, மேஜரா இந்த ஸ்கீம் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் தான் நிறைய ஹோல்டிங் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 96.84% வந்து டொமஸ்டிக் ஈக்விட்டிஸ், இதாவது இந்தியாவுக்குள்ள இருக்கிற கம்பெனிஸ்ல தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 41.91% வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லையும் 31.2% வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ்லையும் 8.92% ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொதுவாகவே வந்து இந்த லார்ஜ் கேப்லையும் நிறைய இன்வெஸ்ட் பண்றது தான் அட்வைசபிள் சொல்லுவாங்க கம்பேரிட்டிவா மிட் கேப்பு ஸ்மால் கேப்பை தவிர்த்து. ஏன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் வந்து ரொம்ப வாலடைல்னு சொல்லுவாங்க. ஏன்னா க்ரோத் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ற கம்பெனின்றதுனால நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் அவங்க எடுப்பாங்க. ஒரு கம்பெனியை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி நிறைய ரிஸ்க் எடுக்கும். அந்த ரிஸ்கோட விளைவுனால அவங்க சில டைம் லாஸும் அதாவது சந்திப்பாங்க. ஸோ இந்த ஏற்றத்தாழ்வுனால நிறைய வாலடைலா இருக்கும் மார்க்கெட். ஸோ அதனால தான் எப்பயுமே ஒரு ஸ்கீம்ல ஒரு நல்ல ஸ்கீம்ன்றது நிறைய லார்ஜ் கேப் ஃபண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்டை வந்துட்டு ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இந்த அந்த ஒரு ஐடியாலஜி தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கோட டாப் 5 ஸ்டாக் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து HDFC பேங்க் லிமிடெட் கிட்டத்தட்ட 5.84% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்ஃபோசிஸ் லிமிடெட் வந்து 4.23% ஹோல்டிங், ஜொமேட்டோ லிமிடெட் வந்து 3.75% ஹோல்டிங், ICICI பேங்க் லிமிடெட் வந்து 3.43% ஹோல்டிங், அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 3.39% ஹோல்டிங். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வெவ்வேறு செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான ஒரு இதுதான் இங்க வந்து. இப்போ என்னென்ன செக்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா, ப்ரைவேட் செக்டார்ல, சாஃப்ட்வேர்ல, அப்புறம் காமர்ஸ்ல, பேங்கிங் செக்டர்ல, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல ஃப்ளரிஷிங்கா இருக்கிற கம்பெனிஸ்ல தான் அவங்க பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதோட அதாவது கேபிட்டலைசேஷனும் டிஃபர் ஆகும், நம்ம அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. அண்ட் ஃபைனலி இந்த ஸ்கீமோட ஃபண்ட் மேனேஜர் வந்து அர்ஜுன் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து 2000
2012 இந்த ஸ்கீம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அண்ட் இவரோட ஃபண்ட் மேனேஜிங் அந்த டீமோட குவாலிட்டி அண்ட் ரிவ்யூஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஃபண்டோட லான்ச் டேட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 9th September 2004, ஒரு 21st இயர்ல நம்ம அவங்க எடுத்து வைக்கிறாங்க இந்த ஸ்கீம். அதாவது நம்ம 21st இயர்ல இந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கு இப்ப. அண்ட் இதோட பெஞ்ச் மார்க், எப்பயுமே ஒரு ஸ்கீமுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்னு இருக்கும். ஒரு ஸ்கீமோட இன்னொரு ஸ்கீம் வந்து ஒரு டார்கெட்டா வச்சுக்கிட்டு இந்த டார்கெட்டை நோக்கி நம்ம ஸ்கீம் எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது என்னோட ஸ்கீம் இப்ப எந்த ரேட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஒரு ஆத்தென்டிகேட்டடான ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு டார்கெட்டா வச்சுக்கணும். அதுதான் பெஞ்ச் மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கா என்ன இருக்குன்னா இந்த ஸ்கீமுக்கு நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 தான் வந்துட்டு இந்த கோட்டக் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டோட பெஞ்ச் மார்க். ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கோட போகும்போது கிட்டத்தட்ட 2% பெஞ்ச் மார்க்கோட வந்து இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ் தான். அண்ட் இந்த ஃபண்டுக்கு வந்து நம்ம இந்த ஸ்கீம் முழுக்க முழுக்க ஈக்விட்டி ஓரியன்டதுனால மாடரேட் அண்ட் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். அண்ட் இது லாங் டேர்முக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கீம். ஒரு 10-15 இயர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னா இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்கீம்ஸ்னு சொல்லலாம். இதோட ஃபினான்ஷியல் கோல் நான் என்னென்ன இதுக்கு வச்சுக்கலாம்னு சொன்னா நான் ஒரு 3 ஃபினான்ஷியல் கோல் சொல்லுவேன். இந்த 3 ஃபினான்ஷியல் கோலுக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே ஆப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சைல்ட்ஸ் எஜுகேஷன் ஆர் மேரேஜ். நான் இதை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா எனக்கு ஒரு 10-15 வருஷம் நான் என்னோட சைல்டோட எஜுகேஷனுக்கு இல்ல கல்யாணத்துக்கு நான் சேர்க்க போறேன்னு சொன்னா இது வந்துட்டு இது ரொம்ப சூட்டடான ஒரு ஸ்கீமு. ஏன்னா நம்ம லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றதுனால ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கம்மியாகும். நம்ம ஷார்ட் டேர்ம் ஒரு 3-4 இயர்ஸ்க்குள்ள பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து இந்த டெட் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ்க்குலாம் போவோம். ஸோ இது லாங் டேர்ம்ன்றதுனால சைல்ட்ஸ் எஜுகேஷனல் மேரேஜ்க்கு இது ஒன் ஆஃப் த சூட்டபிள் ஃபண்டுன்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்குமே இது ரொம்ப நல்ல ஃபண்ட். நான் ஒரு நான் ஒரு 30-35-40 இயர்ஸ்லேயே நான் வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக நான் ஸ்கீம் நான் பண்ண போறேன். எனக்கு இந்த இயர்க்குள்ள எனக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இந்த ஒரு 2 crore நான் எனக்கு வேணும்னு சொன்னா இந்த ஒரு ஸ்கீமை கண்டிப்பா அப்ரோச் பண்ணலாம். அண்ட் மூணாவது வந்து என்னன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோல், வெல்த் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது நான் முன்னாடியே பல ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னா அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் டெட் ஓரியன்டா இருக்கும். நான் நிறைய ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நான் ஒரு ஸ்டேபிளான ரிஸ்க் மட்டும் எடுப்பேன். எனக்கு மாசம் மாசம் இந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு வித்ட்ரா பண்ணணும் அண்ட் இந்த அளவுக்கான இன்க்ரீஸ் அந்த ஸ்கீம்ல இருந்தா எனக்கு போதும், ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த டெட் ஓரியன்டட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ இதுல வந்து ரொம்ப லிமிட்டடான க்ரோத் தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த க்ரோத்தை நான் வந்து டைவர்சிஃபை பண்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட போர்ட்ஃபோலியோவை நான் வந்து டைவர்சிஃபை பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வெல்த் டைவர்சிஃபிகேஷன் தான் இந்த தேர்ட் கோல். ஸோ இது ரொம்ப பிளான்டா நான் வந்து இந்த ஹெட்ஜ் பண்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹெட்ஜிங் ப்ராசஸ் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இருக்கும். ரொம்ப ஸ்கில்டான ஒரு அனாலிஸ்ட் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி வெல்த் டைவர்சிஃபிகேஷன் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு ஸ்கீம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நான் இப்போ இந்த ஸ்கீமை நான் வந்து ஒரு எஸ்ஐபியில் வந்து ஒரு 15,000 நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 15,000 நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா லாங் டேர்ம்ன்றதுனால. நான் 15,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து நான் ஒரு 19% வச்சுருக்கேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ கடைசி 5 வருஷத்துல 19% ஏறி இருக்குன்னா அடுத்த 5 வருஷத்துல இந்த ஸ்கீமோட growth 24% வரைக்கும் இருக்கும். ஸோ நான் அதோட ஆவரேஜா ஒரு 19% நான் மினிமமா எடுத்துக்கிறேன் இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ல. நான் ஒரு டைம் பீரியட் 10 years வச்சுக்கிட்டா கூட 15,000 19% 10 year என்னோட ஆனுவல் growth 10 வருஷம் கழிச்சு 53 lakh வரும். நான் இப்ப அந்த 10% 15 வருஷமா 10 years நான் 15 வருஷமா நான் ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவா நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 53 lakh 1 crore 53 lakh ஆயிடும்.
அதாவது 10 வருஷம் எனக்கு வெறும் 53 லட்சம் ரூபாய் தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அடுத்த 5 வருஷத்துல எனக்கு 1 கோடி ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அப்ப 15 வருஷத்துல எனக்கு 1 கோடி 53 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நான் இப்ப 15,000க்கு பதிலா ஒரு 20,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதே 15 வருஷத்துக்கு அப்படின்னா 2 crore 04 அதாவது 2 crore 4 லட்சம் 2 கோடியே 4 லட்சம் ரூபாய் வந்து எனக்கு 15 வருஷம் டைம் பீரியட்ல வரும். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 36 lakh. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து ஹைபிரிட் ஃபண்ட். பட் இந்த டைம் ஃபுல்லா ஈக்விட்டி ஓரியன்ட் போறோம்னா நான் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல குட்வில்லோடைய ஒரு ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து இந்த ஸ்கீம் லான்ச் பண்றதுனால இது வந்து ரொம்பவே ரிலையபிளான ஒரு ஸ்கீம்னு சொல்லுவேன். அண்ட் ரொம்ப ஆத்தென்டிகேட்டட் அண்ட் ஆத்தரைஸ்ட் ஸ்கீம் கூட. அண்ட் நல்ல ஒரு 25,000 crore உடைய ஒரு ஃபண்ட் சைஸ் இருக்குன்னும் போது நம்ம தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு லாங் டேர்முக்கு 10-15 பீரியட், அந்த 15 year பீரியட் எல்லாம் இது மோஸ்ட் சூட்டபிள் ஸ்கீம் நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் ஆல். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையான ப்ரெசன்டேஷன். பரவாயில்ல, ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபென்டாஸ்டிக், நல்ல ஒரு அனலைசேஷன் பண்ணி போன வாரமும் சொன்னீங்க, இந்த வாரமும் சொன்னீங்க. அதனால் உங்கள்கிட்ட நான் அடுத்த வாரம் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, ஒரு 5 நிமிஷம் ஒரு வாரத்தில் நடந்த உலகளாவிய எக்கனாமிக்ஸ் விஷயங்களை கொஞ்சம் தொகுத்து சொன்னால் கூட நல்லாயிருக்கும். அது நீங்கள் அப்பாவோட சேர்ந்து பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் கொடுத்தாலும் சரி, அதை ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் கூட கொடுத்தா இந்த தளத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சார், கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் அப்படி ப்ரெசென்ட் பண்றேன். நன்றி. ஏன்னா நல்லா அனலைசேஷன் பண்ணுறீங்க. எங்களை விட நல்லா அப்டேட் பண்ணி நிறைய லேட்டஸ்ட் இதெல்லாம் சொல்லி நிறைய இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். உலகளாவிய ஸ்டாக் மார்க்கெட் அனலைசேஷன், பொருளாதார விஷயங்கள், அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல், நான் சில யூடியூப் வீடியோ வச்சுட்டு சொல்கிறேன். அது சில வெப்சைட் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி நல்லா அடுத்த வாரத்திலேருந்து கொடுக்க இசைந்துள்ளார்கள். அவர்களுக்கு இந்த தளத்தின் சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வாருங்கள் சௌந்தரபாண்டியன் ஐயா, வணக்கம். வணக்கம் சார். மேடம், நம்ம இந்த ஃபண்ட் வந்து முன்னாடி ஐஎன்ஜி வைசியாவோட இருந்ததா இல்லைங்க அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குங்க மேடம்? சார் இது வந்து கோட்டக் மஹிந்திரா ஃபண்ட் ஹவுஸ்ல 2004ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட், நம்ம எப்போ வேணாலும் வாங்கி வித்துக்கலாம். ஓகே. இல்ல நான் வந்து பழைய நேம் கோட்டக், அது ஐஎன்ஜி வைசியாவோட இருந்ததா அப்படின்னு கேட்க வந்தாங்க. இல்ல 2004ல தான் லான்ச் பண்ணாங்க. இந்த கோட்டக் டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தான். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். சார் வணக்கம் சார். சார் நீங்க முதல்ல பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி அலாமிங்கா இருக்கிற மாதிரி ஒரு மார்க்கெட் பத்தி ஒரு நம்ம கிட்ட ஒரு பேச்சு வந்தது இல்லைங்களா சார்? ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்படி இருந்தாலும் சார், நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க சார். அல்டிமேட்டா இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, ஆக்சுவலா மார்க்கெட் நல்ல ரொம்ப கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் பாத்தீங்கன்னா இப்பதான் நமக்கு வந்து அந்த 15% கிட்ட வரும்போது தான் இப்ப கரெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க சார். எல்லா ரேட்டுமே அதே மாதிரி கண்ணபின்னு ஏறி இருக்கு. அது போல ஓவராலா எல்லா கம்பெனியோட இன்கமும் குறைஞ்சிருக்கு சார், ரெவென்யூ. அதனால நீங்க சொல்ற மாதிரி பெரிய கரெக்ஷன் வரும்னுலாம் எனக்கு தெரியல. பட் நல்லா இருக்கும்னு தான் தோணுது சார். எனக்கு தெரிஞ்சு இது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் நான் பாக்குறேன் சார். பட் என்னன்னா, நீங்களும் சரி மற்றவங்களும் சரி இதை நம்பி ஒரே டைம் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா நல்லா இருக்கும்ன்றது தோணுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட இருக்கிற போர்ட்போலியோல அதாவது பேலன்ஸ்டா இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் வாங்கினது ரொம்ப இன்னும் கம்மியான ரேட்ல வாங்கியிருக்கேன். அது போல செலக்டடா வாங்கியிருக்கேன். இப்போ இவங்க சொல்றாங்க இல்லைங்களா கோட்டாக் மாதிரி, அது மாதிரி கொஞ்சம் பிராண்டடா. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம பஜாஜ் பாத்தீங்கன்னா நான் வாங்கும்போது 2000 சில்லற அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்குங்க. இப்போ வந்து 12,000 போயிட்டு இப்போ அது 8,000 இருக்குங்க. நான் வாங்கும்போது அது 2,800 2,000 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் வாங்கினேன். அதுக்கப்புறமா நம்ம அதை ஜஸ்ட் எப்போ ஒரு முறை ஏதாவது ஒண்ணு வாங்குறேன்னு தவிர அதுக்கப்புறம் அது மாதிரி வாங்கலைங்க.
முடிஞ்ச வரைக்கும் நான் மேக்ஸிமம் இந்த லார்ஜ் கேப் தான் வாங்கியிருக்கேன். மிட் கேப் வாங்குறது இல்ல. நம்மள மாதிரி என்டர்பிரினர்ஸ், அதாவது புதுசா என்ட்ரி ஆகுறவங்க மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது லார்ஜ் கேப்ல மெயினா இருந்தா போதும். ஸ்மால் கேப் போகாம இருந்தாலே போதுமானதுங்க சார். இது என்னோட பார்வை சார். நன்றி சார். நன்றி சார். இந்த வாரம் வாங்குறதுக்கு உங்க அனலைசேஷன்ல ஏதாவது 2 சார் சொல்ல முடியுமா சார்? இப்போ நல்லா பாத்தீங்கன்னா எஸ்பிஐ நல்ல ரேட் குறைஞ்சிருக்கு சார். எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் சார் மார்க்கெட்னு இல்லை சார். இப்போ இவங்க சொல்ல மாதிரி அந்த கேபிட்டலைசேஷன் தான் சார். சைஸும் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நல்லாவே குறைஞ்சிருக்கு சார். 740 போயிடுச்சுங்க சார். அது நல்ல ரேட்டு தான் சார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரெக்கமெண்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 above 1000 தான் எல்லா ஃபண்ட் ஹவுசஸும் சொல்றாங்க, எல்லா ஏஜென்சியும் சொல்றாங்க. எஸ்பிஐ நல்லா இருக்கும்ன்றது என்னோட யூகம் சார். நன்றிங்க சார். மாரி சார், உங்க ஏதாவது கேள்விகள்? மஞ்சுளா மேடம், சத்தரன் ஏதாவது பேசுற பாசிபிலிட்டிஸ் இருந்தா சொல்லுங்க. எல்லாம் நீங்க தளத்தை சீக்கிரம் நிறைய செஞ்சலாம் நினைக்கிறேன். இல்ல சார், நீங்க உங்க போர்ட்போலியோல பிளஸ் மைனஸ் பத்தி சொல்லுங்க சார். இப்போ நீங்க உங்க போர்ட்போலியோ எப்படி இருக்கு சார்? பிளஸ்ல இருக்கா, மைனஸ்ல இருக்கா? இப்ப நான் பாத்தீங்கன்னா சுந்தரம் அக்ரோசிவ் வாங்கினேன் சார். அது எனக்கு நெகட்டிவ்ல இருக்கு. அதில் மியூச்சுவல் ஃபண்டு. ஓகே. அதனால அது கொஞ்சம் வெளியில வந்துட்டு திருப்பி போலான்னு மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் மற்றபடி நான் வாங்கினதுல விஜயா டயக்னோசிஸ் அப்படின்னது நல்லா பாசிட்டிவா இருக்குது. லாங் டேர்முக்கு என்ன சொல்லலாம்னு கேக்குறீங்களா? இல்ல, நீங்க ஷேர் என்ன வச்சிருக்கீங்கன்ற ஏதாவது போர்ட்போலியோ, ஷேர் போர்ட்போலியோல எப்படி இருக்கு? நான் இப்ப கொஞ்சம் தான் சார் வச்சிருக்கேன். ரொம்பலாம் நான் வாங்கி போட்டு வச்சிடல. பெல்லு, பிஹெச்இஎல், ஓரியன்டல் ஹோட்டல் கொஞ்சம் வாங்கினேன். அது நல்லா ட்ரிபிள் டைம் ஏறி இருக்கு. ஒரு 50 ரூபா ரேஞ்சில் வாங்கினது இப்போ 150 ரூபால இருக்குது. மற்றபடி நான் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் வித்துட்டேன். பெரிய நான் 10 ஷேர் வச்சிருந்ததெல்லாம் லாஸ்ட் இயர் ஒரு 5 கொடுத்துட்டேன். அந்த வருஷம் ஒரு 1 lakh போல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் இருந்தது எல்லாத்தையும். இப்போ கொஞ்சம் சிலது வாங்கியிருக்கேன். கனரா பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் இப்படி சில ஃபினான்சியல் செக்டாரில் கொஞ்சம் பேங்க்கில் வாங்கியிருக்கிறேன். மெயினாக ரொம்ப வாங்கல. இப்போதான் கொஞ்சம் மிஸ்ஸஸ் அக்கௌண்ட்ல அப்படியே கொஞ்சம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்துட்டு இருக்கிறோம் சார். அதில் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா கொஞ்சம் நல்லா இப்போ செக்டார் வைஸ் பார்க்கும்போது நல்லா கொடுக்கறதா தெரியுது. பட் இப்போ டவுனில் குறைஞ்சிருக்குது கொஞ்சம். ஜென்ரல் அனலைசேஷன் ஒரு 1000 ரூபாயில் வாங்கி பார்த்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ஏறிச்சு. திருப்பி இப்போ மார்க்கெட் டவுனில் எல்லாம் வாங்கின விலை கம்மியாக இருக்குது. பட் ஃபார்மசி மியூச்சுவல் ஃபண்டு மட்டும் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருந்துகிட்டு இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி அக்ரெசிவ் ஒரு மாதத்தில் எனக்கு ஒன்றும் கொடுக்காதால அதில் கொஞ்சம் 1 lakh போட்டு பார்த்தேன். சரி, மினிமம் லாஸ்ட்டில் வந்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதில் குவைட் பண்ணுறேன் நான். சரி, மார்க்கெட்டும் அப்படி இப்படி சொல்கிறாங்களே, பெருசாக குரோத் இல்லைன்னு சொன்னாங்களே, அதில் ETF வாங்கலான்னு இருக்கிறேன் நான் மெயினாக. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு. வேற யாருக்கும் கேள்வி இல்லைன்னா நிறைய செஞ்சிடலாங்க. ஓகே. கவின் மேடம், ETF பற்றி உங்களுக்கு ஒப்பீனியன் ஏதா இருக்கா? சார், நாங்கள் ETF பற்றி டைரெக்டாக படிச்சிருக்கோம். படிச்சதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வரைக்கும் என்னன்னு சொன்னால், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான போர்ட்ஃபோலியோ தான் நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அதோட ஜென்ரல் ஐடியா என்னன்னா, அதாவது ETF நிறைய இந்த குளோபல் கம்பெனிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நாட் ஒன்லி இந்தியன் கம்பெனிஸு. அண்ட் அதோட பெஞ்ச் மார்க்கும் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கு, இந்த S&P 500லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான குளோபல் இண்டெக்ஸ், USA, நியூயார்க் எக்ஸ்சேஞ்ச், இவங்களோட இண்டெக்ஸோட கம்பேரிசன் தான் ETF-ஓட பெஞ்ச் மார்க்காக இருக்கும். அண்ட் அதுவும் ஒரு நல்ல வாலடைல். நாங்கள் நேரடியாக மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு டெக்னிக்கலாக நிறைய அனலைஸ் பண்ணிட்டு ETF-ல நம்ம போகலாம். அப்போ அடுத்த வாரம் ETF-ம் ஒரு டாபிக் எடுத்துக்கங்க மேடம். ஓகே சார், நான் எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம டைமை எல்லாருக்கும் கருத்தில் கொண்டு இந்த வாரம் 5 நிமிஷம் முடிக்கலாம்.
அடுத்த வாரம் வந்து கவின் மேடம் வந்து ஒரு 5 நிமிஷம் உலகளாவிய விஷயங்களையும் முன்கூட்டியே இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி சொன்னீங்கன்னா நான் வந்து டைப்பிங்கில் போட்டுருவோம்மா, டைட்டில் கொடுத்துருவேன். நீங்கள் என்னென்ன பண்ண போறீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து அந்த டைட்டிலே கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எனக்கு ட்ரை பண்ணுங்கம்மா, வாட்ஸ்அப்பில் கொடுத்துருங்க. ஓகே. நம்ம 1 crore அச்சீவ் பண்ணதை பற்றி சிந்திப்போம், செயல்படுவோம், அச்சீவ் பண்ணுவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் சண்டே எல்லாரையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.